Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi Qur'anil 'azim Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba Ya ayyuhalladzina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ மனிதனின் மரணமும் மரணிக்காத இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்றால் உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தன்னுடைய இறப்புக்கு பிறகு எந்த விதமான விஷயமும் இல்லை என்று நம்புகின்றார்கள். இரவோடு அனைத்து விதமான அமல்களும் அளிக்கப்பட்டு விட்டது. அமல்கள் என்றால் செயல்கள் என்று அர்த்தம். அது நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் என்று எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதுதான். இந்த செயல்கள் அனைத்துமே அழிந்து விடுகிறது என்று மக்களில் பெரும்பாலானோர் அப்படி நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய செயல்கள் மரணிக்காமல் இருக்கிறது என்பதை பல கட்டங்களில் நமக்கு உணர்த்துகின்றது. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளை ஏற்படுத்துவான். அந்த நாளிலே அனைத்து மக்களுமே அந்த மகசர் மைதானத்திலே எழுந்து நிற்பார்கள். எழுந்து நிற்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் செய்த செயல்கள் காண்பிக்கப்படும். அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லுகிறான், யௌமைதி யஸ்துருன் நாசு அஸ்தாதன் லியுரவ் அஹ்மாலக்கும் வமை யஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே மக்கள் தங்களுடைய செயல்களை காண்பதற்காக
பல பிரிவினர்களாக பிரிந்து நிற்பார்கள். வமை அஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை அங்கு காண்பார். வமை அஹ்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதை அங்கு காண்பார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் நாம் எந்த செயல்களை செய்தாலும் அது நாம் இறப்போடு அது அனைத்து முடிந்து விட்டது என்று கனவு காணக்கூடாது. அனைத்து செயல்களுமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, கெட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்களுமே பதிவு செய்யப்படுகிறது. மகசர் மைதானத்திலே அவை அனைத்துமே எடுத்து காட்டப்படும். நீ பாத்தியா, நீ இப்படி போய் பேசியிருக்கிற, இப்படி புறம் பேசியிருக்கிற, இப்படி அவதூறு பேசியிருக்கிற, இவ்வளவு வட்டி வாங்கியிருக்கிற, இப்படியான பேச்சுக்களை பேசியிருக்கிற, உன்னுடைய கைகளால் செய்தது, கால்களால் செய்தது, நாவுகளால் செய்தது அனைத்தையுமே அல்லாஹ் காட்டுவான். நல்ல செயல்களையும் காட்டுவான், கெட்ட செயல்களையும் காட்டுவான். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே மனிதன் இறப்போடு நம்முடைய கதை முடிந்திருக்க கூடாதா என்று பதறுவான். மகசர் மைதானத்தில் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மாவன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா மா அக்னா அன்னி மாலியா கலக அன்னி சுல்தானியா. அல்லாஹ் சொல்கிறானே, இடது கையிலே புத்தகம் வழங்கப்பட்டவன் அந்த புத்தகத்தை அவன் பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? இந்த புத்தகம் எந்த ஒன்றையுமே விட்டு வைக்கவில்லையே, இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? என்னுடைய விசாரணை என்னவாகும் என எனக்கு தெரியலையே. மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே. கலக்க அன்னி சுல்தானியா, எனது அதிகாரம் எனக்கு பலனளிக்கவில்லையே. இப்படின்னு அந்த தீயவர்கள் அங்கே புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் எந்த செயலையுமே அல்லாஹ் விட்டுவிடவே மாட்டான். எல்லா செயல்களையும் அல்லாஹ் காட்டுவான். இறப்போடு என்னுடைய கதை முடிந்திருக்கும் என்றுதான் மக்களில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கு மறுமை நம்பிக்கை இருக்கிறது. மற்றவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறப்போடு நம்முடைய கதை முடிந்துவிடும் என்று சொல்லித்தான் பல தீய காரியங்களை செய்கிறார்கள், பல அக்கிரமங்களை செய்கிறார்கள், பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கிறார்கள். பலவிதமான தீமையான பல காரியங்களை செய்வதற்கெல்லாம் என்ன காரணம்? இறப்போடு நம்முடைய கதை முடிந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, உன்னுடைய செயல்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையுமே அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீ என்னென்ன செயல்கள் செய்திருக்கிறாயோ அத்தனையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஆக மனிதன் மரணிப்பான். நிச்சயமாக மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டான குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும். ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யிதா, நீங்கள் எங்கே இருந்த போதிலும் மரணம் உங்களை சந்தித்துத்தான் தீரும். அது உறுதியாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மரணம் உங்களுக்கு வரும். மரணத்தை எல்லா மக்களும் அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் மரணிக்கத்தான் போகிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மரணிக்காத ஒன்று எது என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் தான். நம்முடைய செயல்கள் அது மரணிப்பதே கிடையாது. அவை அனைத்தையுமே அல்லாஹ் அங்கே காட்டுவான். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த மரணிக்காத செயல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் இதா மாதல் இன்சானோ அன் கதக அன்ஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனிடம் இருக்கக்கூடிய விஷயத்தில் மூன்றை தவிர மற்ற அனைத்துமே நின்று விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூன்று விஷயங்களை தவிர மற்ற அனைத்துமே நின்று விடுகிறது, இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. அந்த மூன்று விஷயங்கள் என்ன? அது நிரந்தரமாக அவனுக்கு நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல செயல்களை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த நல்ல செயல்கள் மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சதகத்துல் ஜாரியா, முதலாவதாக இருப்பது நிரந்தரமான தர்மம், இரண்டாவதாக இருப்பது பயனுள்ள கல்வி, மூன்றாவதாக இருப்பது
பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கும் சாலிகான நல்ல பிள்ளைகளுடைய துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தை சொன்னாங்க. இப்ப இந்த மூன்றுமே மிக முக்கியமானது என்பதை நாம மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம மரணிச்சிட்டாலும் கூட நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் இருக்கிறதே, இது மரணிக்கவே செய்யாது, இது நம்ம கூட தான் இருக்கும் என்பதை நாம் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இருப்பது சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மங்கள். தர்மம் செய்வோம், சிலருக்கு சாப்பாடு கொடுப்போம், கடன் பிரச்சனையை போக்குவோம், அன்றன்றைக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் என்று நிறைய இருக்கும். அந்த தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகள் இருக்கிறது. ஆனால் மரணித்து விட்டால் அந்த நன்மைகள் தொடருமா என்றால் தொடராது, நம்முடைய மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் சில தர்மங்கள் இருக்கிறது, அந்த தர்மங்கள் நிரந்தரமாக உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டு கொடுத்துக் கொண்டே இருக்கும். ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டிய பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறோம் என்றால், நாம மரணித்தால் கூட பள்ளிவாசலுக்கு வந்து கொள்ளக்கூடிய மக்கள் அவர்கள் எத்தனை நன்மைகளை அடைகிறார்களோ அந்த நன்மையில ஒரு பங்கு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்படியாக நன்மைகள் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், இது மாதிரியான இல்லங்களுக்கு நாம் வழங்குகிறோம் என்றால், நாம மரணித்து விட்டால் கூட அந்த இல்லங்களில் மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதற்காக அதனுடைய நன்மைகள் இறந்தவருக்கு அது போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நன்மைகள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அது மாதிரியான பல்வேறு வகையான சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மங்கள். இந்த தர்மங்களை பொறுத்தவரை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், அதற்குரிய சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில் லைலி வன் நஹார் சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். தான தர்மங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள் விஷயமாக அல்லாஹ் சொல்கிறார், இரவிலோ பகலிலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செலவிடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதற்கு நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இப்படியாக இந்த தர்மங்கள் விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அது மாதிரியாக நிரந்தரமாக செய்யக்கூடிய இந்த தர்மங்கள், பொருளாதாரத்தை நல்ல வழியிலே செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நிரந்தரமாக நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய தர்மங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு கிணறு இருக்கிறது என்றால் அந்த கிணறு வெட்டினால் கூட, நாம மரணித்து விட்டால் கூட அந்த கிணற்றை யூஸ் பண்ணக்கூடியவர்கள், பயன்படுத்தக்கூடியவர்களால் நமக்கு நன்மை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா. ஒரு மரம் நடுவது, கிணறு வெட்டுவதற்கு, பள்ளிவாசலுக்கு அவர் போர் போட்டு கொடுப்பது, இப்படியாக தொடர்ச்சியாக நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய தர்மங்கள் நிறைய இருக்கிறது. நபி தோழர்கள் இந்த சதகத்துல் ஜாரியாவை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார். நாம மரணிச்சிட்டாலும் கூட நம்முடைய செயல்கள் மரணிக்க கூடாது, நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய தான தர்மங்களை சதகத்துல் ஜாரியாவாக நிரந்தரமாக வரக்கூடிய நன்மைகளாக செய்து கொண்டே இருந்தார். அதுல ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர், மிகப்பெரிய வல்லராக இருந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர். அவர்களுடைய இந்த நன்மையான காரியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சகாபாக்கள் எல்லாரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க, ஹிஜ்ரத் செய்து வந்துடுறாங்க இல்லையா? இந்த முஹாஜிர்கள் மதீனாவுல தண்ணீர் அருந்துகிறார்கள். அவங்க தண்ணி ஒப்புக்கொள்ளல, சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அவங்க குடிச்சு வளர்ந்த தண்ணி எது? ஜம்ஜம் தண்ணீர். ஜம்ஜம் தண்ணீருடைய டேஸ்டுக்கு இணையா எங்க இருக்க போகுது தண்ணீர்? மதீனாவுடைய தண்ணீரை குடிச்சு பார்க்கறாங்க, அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு யகூதி ஒரு கிணறு வச்சிருக்கிறார், ஒரு யூதன். அந்த தண்ணீரை அவன் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த தண்ணீரை சகாபாக்கள் அருந்துகிறார்கள். அது ஜம்ஜம் தண்ணீருக்கு ஒப்பாக இருக்குது, அவ்வளவு டேஸ்டாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர் ஒரு கிணறு வச்சிருக்கிறாரு, அந்த தண்ணீர் பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குது, நாம அருந்துவதற்கு அது ஏற்ற தண்ணீராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஹாஜிர்கள் போய் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அந்த கிணற்றை வாங்கி அதை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இலவசமாக தண்ணீரை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், அது உறுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி.
உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கறாங்க. அந்த யகூதியிட்ட போய் கேட்கறாங்க, அந்த யூதரிடத்துல இந்த கிணறை எங்களுக்கு விலைக்கு தருவாயா? அவன் தர மறுக்கிறான். அவன் எப்படி தருவான்? நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு கிணறாக இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த கிணற்றில் இருந்து வருகிறது, அதனால அவன் தருவானா? அவன் தரமாட்டேங்கிறான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே யூதர்கள் தான் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தி கொண்டு தண்ணீரை விற்கிற வியாபாரிகள் அவன்தான். இன்னைக்கு வரைக்கும் தண்ணீரை விற்கிட்டு இருக்கிறான்ல. பல ஏரியாக்கள், பல விதமான ஏரிகள் எல்லாம் மொத்தமாக சுருட்டி இன்றைக்கு தண்ணீர் கார்பரேட் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவன் தான் நம்பர் 1 இருக்கிறான். அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த யூதன் தண்ணீர் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த கிணற்று தண்ணீரை விற்பனை செய்து கொண்டு வந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக அந்த கிணற்றை விலைக்கு போய் கேட்கிறாங்க. அவன் கொடுக்க மறுக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சில திர்ஹம்களுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அந்த யகூதிட்ட பேசுறாங்க, சில திர்ஹம்கள் தரேன், அதை நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு நீ என்ன செய்ய, நீ விற்பனை செய்ய, அடுத்த நாள் நான் விற்பனை செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லி ஒப்பந்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விற்பனை செய்யல, தண்ணீர் விற்பனை செய்யல, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இலவசமாக கொடுப்பதற்காக வேண்டி அவர் நியத்து வச்சுட்டார். அந்த மாதிரியாக ஒப்பந்தம் போடப்படுகிறது. அவனுக்கு நல்ல சந்தோஷம் தான். சரி, ஒரு நாள் நம்ம விற்பனை செய்யறோம்ல, அதனால இந்த கிணற்று நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது நல்லதான்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நாள், இந்த யூதனுக்கு ஒரு நாள், அப்படியாக தண்ணீர் ஒப்பந்தம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அருந்துவதற்கு மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய நாள் வரும்போது மட்டும்தான் அந்த தண்ணீரை அருந்துகிறார்கள். யகூதிக்கு வியாபாரம் நின்று போச்சு. அவன் என்ன யோசிக்கிறான், நம்ம வியாபாரத்துக்காக தான் இந்த கிணறு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நினைச்சோம், கடைசியில இது இப்படி ஆகி போச்சு. என்ன யோசிக்கிறான், பேசாம இந்த கிணறை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கே நம்ம விற்பனை செஞ்சிருவோம் சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கே விட்டுட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல வியாபார தந்திரம் உள்ளவர்கள். அதனால் அந்த கிணற்றை அவர்கள் 2000 திர்ஹம்களுக்கு அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். விலைக்கு வாங்கி வைத்து அதை வக்ஃப் செய்து விட்டார்கள். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இந்த கிணறு பயன்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃப் இருக்கிறது, அன்றைக்கு அவர்கள் செய்த அந்த வக்ஃபின் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த கிணற்றில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் அது தோட்டங்களுக்கு பாய்ச்சப்பட்டு பல்வேறு பேரீச்ச மரங்கள் வளர்க்கப்பட்டு அதன் மூலமாக பரக்கத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத் செய்து விட்டார். அந்த மரங்களின் மூலமாக, பேரீச்ச மரங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தில் 2 பகுதியாக பிரித்து சவுதி அரசாங்கம் இன்று என்ன செய்கிறது தெரியுமா? அதை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஒதுக்குகிறார்கள். இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னொரு பகுதியை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வங்கி கணக்கு என்று ஓபன் செய்து வங்கி கணக்கில் அது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 5 ஸ்டார் ஹோட்டல், அதற்காக அந்த பணத்திலிருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியான நல்ல பணிகளுக்காக அந்த கிணறு இன்றும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது கொடுத்தார்கள்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாக அவர்கள் செய்த அந்த வக்ஃப், அந்த கிணறு, அதனுடைய நன்மை மக்கள் இன்றும் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அவருடைய செயல் மரணித்திருக்கிறதா? அவருடைய அந்த நன்மை மரணித்திருக்கிறதா? அது வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இதுதான் நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் மரணித்தால் கூட அவருடைய செயல்கள் மரணிப்பது கிடையாது. சதக்கத்தும் ஜாரியா, நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய தர்மங்கள், அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி வச்சிருக்கார். நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அது மாதிரியான தர்மங்களை நாம தேர்வு செய்யணும். நாம மரணிச்சிட்டாலும் கூட தர்மங்கள் பெருகிக் கொண்டே இருக்கணும். ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும், ஒரு முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ஆதரவற்ற சிறுவர் இல்லங்களுக்கு கொடுக்கணும், ஒரு பள்ளிவாசல்ல போர் போடாம இருக்காங்களா போர் போட்டு கொடுக்கணும். மக்கள் பயன் பெறுகிறார்கள் என்றால் அதனுடைய நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதை சிந்திக்கணுமா இல்லையா? நபி தோழர்கள் அப்படித்தான் சிந்தித்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சதக்கத்துல் ஜாரியாவாக, நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய தர்மங்களுக்காக செலவு செய்து வந்தார். அப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூட அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பைருகா என்று சொல்லக்கூடிய தோட்டம், அது நிறைய விளைச்சல்களை தரக்கூடியது.
அங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்கள் போய் என்ன செய்வாங்க, இளைப்பாறுவாங்க, ஒன்று செய்வாங்க. இப்படியான பணிகளுக்கு அது பயன்பட்டு வந்தது. பைருகா தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு திருமறை வசனம் இறங்கிய உடனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய உடனே அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் என்ன செய்கிறார், ஓடோடி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, திருக்குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பக்கூடிய நல்லவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் நான் விரும்பக்கூடிய இந்த பைருகா தோட்டம், இந்த தோட்டத்தை நீங்க வந்து நல்ல வழியில செலவு செய்யுங்க, நல்ல வழியில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்துருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஒரு எண்ணத்தை பாருங்க, நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அந்த தர்மம், நமக்கு நன்மைகள் நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினார்களா இல்லையா? அப்ப நாம அப்படி விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த சதக்கத்தும் ஜாரியாவை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பாருங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பயன் தரக்கூடிய கல்வி, கல்விதான் அது பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கும். அந்த அறிவு எதில் இருக்கிறது? குர்ஆனில் இருக்கிறது, திருமறை குர்ஆனில் இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆன் விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அப்படி அல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த குர்ஆனை நாம சிந்திச்சிருக்கிறோமா? அதை மக்களிடத்தில் சொல்லி இருக்கிறோமா? குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு வரைக்கும் பல முஸ்லிம்கள் இந்த குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறார்கள். குர்ஆனுடைய கல்வி தேவையா இல்லையாங்க? மிக முக்கியமான கல்வியே குர்ஆனுடைய கல்வி தானே. ஏனென்றால் அதுதான் மறுமை நாளில் அது அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இக்ரஹுல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதிய யௌமல் கியாமத்தி ஸஃபீஹா லா அஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆனை ஓதியதற்காக வேண்டி அது மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும், அல்லாஹ்விடத்தில் பேசும். யா அல்லாஹ், இந்த அடியான் குர்ஆனை ஓதினான், என்னை படித்துக் கொண்டிருந்தான், என்னை பரப்பிக் கொண்டிருந்தான், இவனுக்கு நீ நரகத்தை கொடுத்துறாதா அல்லாஹ், இவனுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுமா இல்லையா? இந்த குர்ஆனுடைய கல்வியை பெற்றவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? நிறைய முஸ்லிம்கள், நிறைய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று பேசக்கூடியவர்கள் குர்ஆன் படிச்சிருக்காங்களா? குர்ஆனை அரபியில ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அரபியில ஓதனாங்க, ஓதி சொல்லக்கூடியவர்கள். யாராவது அரபியில ஒரு வசனத்தை சொன்னா, அரபியில வசனம் ஏன் தமிழ்ல சொல்ல மாட்டியா? ஏன் நீ குர்ஆனை படிக்க மாட்டியா? நீ குர்ஆனை கத்துக்க மாட்டியா? திருப்பி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். எப்ப குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை சொன்னா, அரபியில சொன்னா, உனக்கு ஏன் வயிறுல எரியுது? நீ குர்ஆனை கத்துக்கணும்னு விருப்பம் இல்லை உனக்கு வந்து குர்ஆனாலே உனக்கு ஒரு அலட்சியமா இருக்கு. குர்ஆனை கற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப குர்ஆனை வந்து கற்றுக்கொள்ள வேண்டாமா? அதனுடைய கல்வி நமக்கு வேண்டாமா? இன்றைக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள், சிவில் சட்டங்கள், எத்தனையோ பல சட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு எதிரிகள், பாசிஸ்டுகள் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கிறது என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? வக்ஃபுனா என்ன? நம்முடைய முன்னோர்கள் தானமாக கொடுத்தது. எப்படி தானமாக கொடுத்தாங்க? ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், சிறுவர்களுக்கும். இப்படியாக பல்வேறு கல்வி நிலையங்களை உருவாக்குங்க, மருத்துவமனைகளை கட்டுங்க, அரசாங்கத்திற்கு பயன்படுத்துங்க, ஏழைகளுக்கு பயன்படுத்துங்க என்று தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அதை வந்து யாருக்கு எழுதி கொடுக்க கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அதை பயன்படுத்தி, அதை எப்படி அந்த அரசாங்கம் எப்படி பயன்படுத்துகிறது, அது மாதிரி இல்ல இந்திய அரசாங்கம் அதை பயன்படுத்தணும். அதை இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, இந்த வக்ஃபு விஷயத்தை அல்லாஹ் திருமறை பல விஷயங்களை சொல்லி இருக்கிறான். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஸ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். திருக்குர்ஆனுக்கு எடுத்து படிச்சு பாருங்க.
உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய திருப்பிக் கொள்வது நன்மை அல்ல. மாறாக நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், நபிமார்களை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு இதை உங்களுடைய செல்வங்களை நீங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இப்படி எல்லாம் நீங்க செலவு செய்ய என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எந்த ஒரு வசனங்களை அதிகமான வசனங்களை பார்க்கலாம். தான தர்மங்களை நீங்க ஏழைகளுக்கு கொடுங்க, கடன்பட்டவர்களுக்கு கொடுங்க, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, வக்ஃபு செய்ய சொல்கிறானே. அப்ப இந்த சட்டங்களை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா வக்ஃபு திருத்த மசோதாவை எடுத்து நாம அதிகமாக போராடி இருப்போம். நம்ம மக்களுக்கு குர்ஆனுடைய கல்வி இல்லையே, ஹிஜாபுடைய சட்டங்கள்னா என்னன்னு கூட தெரியலையே. ஹிஜாபுடைய தடை சட்டத்தை கொண்டு வந்தானே, எத்தனை பேர் அதிகமாக மக்கள் எத்தனை பேர் மக்கள் போராடினார்கள். குர்ஆனுடைய இந்த ஹிஜாபுடைய சட்டம் தெரியல. அதுல மசாயிலா பேசுறதுக்கு ரெடியா இருக்கும், மசாயில் பேசுறதுக்கு நம்ம ஆளுங்க ரெடி. எப்படி முகத்தை மூடிக்கிட்டு தான் போகணும் அல்லாஹ் சொல்றான், முகத்தை முழுசா மறைக்கணும் அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் அது நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் உங்களுடைய புதல்வியர்களுக்கும் உங்கள் மனைவியருக்கும் சொல்லுங்க, உங்களுடைய முக்காடுகளை அப்படி கீழே இறக்கி விடுங்க. வரக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி முகத்தை அப்படி மறைச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்படியே அந்த சட்டம் சொல்லுது. சரி, அப்படிதான் சொல்லுதுன்னா கண்ணு மட்டும் ஏன் தெரியுது? முகத்துல தானே கண்ணும் இருக்குது. முகத்துல கண்ணு இருக்குதா இல்லையா? கண்ணு மட்டும் வெளியே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? அப்ப அந்த சட்டத்தை நீ தப்பா விளக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். குர்ஆனுடைய சட்டங்களை சரியாக படிக்காதவர்களாக இருக்கிறோம் சொன்னா என்ன காரணம்? அலட்சியம். குர்ஆனுடைய கல்வி நமக்கு தெரியல, அதனுடைய அவசியம் நமக்கு புரியல. நிறைய மக்கள் இது போன்ற சட்டங்கள் விஷயத்தில், திருமறை குர்ஆனுடைய சட்டங்கள் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறது. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தானே, முத்தலாக் தலாக்னா என்னன்னு தெரியுமா? அதனுடைய சட்டங்கள் என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கிறோமா? எல்லாரும் பயான் சொல்றத அதை மட்டும் கேட்டு அப்படி போயிடுறது, குர்ஆனை படிக்கிறது கிடையாது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. அப்போ நீங்க நல்லா விளங்கணும், பயம் தரக்கூடிய கல்வி மிக முக்கியமானது. நாம மவுத்தாகிட்டால் கூட, மரணித்து விட்டால் கூட இந்த கல்வி பலனளிக்கக்கூடிய கல்வி, இது நமக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடிய கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை யார் நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் தொழ வைக்க தகுதி வாய்ந்தவர். குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கணும். எவ்வளவு பெரிய மாட மாளிகைகளுக்கு அதிபதியாக இருக்கலாம், பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலனா நீங்க பின்னாடி தான் நிக்கணும், இமாமுக்கு பின்னாடி நிக்கணும். இமாமு 10,000 சம்பளம் வாங்கக்கூடியவர், அவர்கிட்ட குர்ஆன் ஓதக்கூடிய கல்வி இருக்கிறதுனால அவருக்கு தான் முக்கியத்துவம். எல்லாரும் தொழுது வச்சிட முடியாது. குர்ஆனை யார் நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் தொழ வைக்க தகுதியானவர். அவருக்கு பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இருந்தால், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொழ வைக்க அவர்களுக்கு தகுதி இல்லை. இஸ்லாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்கிறது. அப்போ நம்முடைய இந்த குர்ஆனுடைய கல்வி என்பது மிக முக்கியமானது. இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாக்கள், சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். எத்தனை பிள்ளைகளை நாம் அப்படி வளர்த்திருக்கிறோம்? சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த பிள்ளைகள் பைக்கு கேட்டா வாங்கி கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் என்ன மாதிரியான விளையாட்டு பொருட்களை கேட்டாலும், அவர்கள் எப்படிப்பட்ட பொருட்களை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் மரணித்து விட்டால் நம்முடைய பிள்ளை நமக்காக ஜனாசா தொழுவிப்பானா? சிந்திக்க வேண்டாமா? ஜனாசா தொழுவிக்கிறதுக்குரிய சட்டம் அவனுக்கு தெரியுமா? நாம மரணிச்சிட்டோம் சொன்னா நமக்காக பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா தான் நிரந்தரமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப நாம மரணித்து விட்டால் நமக்காக ஜனாசா தொழுவிக்கக்கூடிய தகுதி யாருக்கு முதல்ல இருக்கு? நம்முடைய வாரிசுக்கு இருக்கு. நம்முடைய வாரிசை அப்படி உருவாக்கி இருக்கிறோமா? ஜனாசா தொழுகையுடைய சட்டம் தெரியுமா? முதல் தக்பீர்ல என்ன சொல்லணும், இரண்டாம் தக்பீர்ல என்ன சொல்லணும், மூன்றாம் தக்பீர்ல என்ன சொல்லணும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நமக்காக கேட்கக்கூடிய துவாங்க, இப்படியான பிரார்த்தனை விஷயத்தில் கூட அவர்களை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறோமே. அப்போ இந்த குர்ஆனுடைய கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ நாம இந்த துவா விஷயத்தில்
இந்த பிரார்த்தனை விஷயம் நம்ம பிள்ளைகள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கலாமா? நம்முடைய பிள்ளைகள் நமக்காக கேட்பார்கள், யார்தான் என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரு கேட்பாங்களா இல்லையா? கேட்டா உடனே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானே. அப்ப சிந்திச்சு பாருங்க, இது மாதிரியாக சதக்கத்துல் ஜாரியா நிரந்தரமான தர்மங்கள், நிரந்தரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்றை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல முதலாவதாக சதக்கத்துல் ஜாரியா, இரண்டாவதாக இருப்பது பயனுள்ள கல்வி, மூன்றாவதாக இருப்பது சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், பெற்றோருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள். இந்த பெற்றோருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை விஷயத்தில் நிறைய முஸ்லிம்கள் தவறு செய்துட்டாங்க. நிறைய மக்கள் அப்படி பிள்ளைகளை வளர்ப்பது கிடையாது. பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே 3ஆம் நாள் பாத்தியா ஓத தயாரா இருக்கிறான், 7ஆம் நாள் பாத்தியா ஓத தயாரா இருக்கிறான், 40 நாள் பாத்தியா ஓத தயாரா இருக்கிறான், வருஷ பாத்தியா ஓதுறான். அஜரத்தை கொட்டி வந்து இந்த மாதிரி பாத்தியாக்கள் ஓதிட்டு இருக்கிறான். அஜரத்துக்கு ஓத தெரியுங்கிற அடிப்படையில் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறான். இஸ்லாத்துல இதெல்லாம் கிடையாது. 3ஆம் நாளும் கிடையாது, 7ஆம் நாளும் கிடையாது, 40 கிடையாது, வருஷ பாத்தியாவும் கிடையாது. இதெல்லாம் விதத்துகள். பெற்றோருக்காக வேண்டி தர்மங்கள் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த தர்மங்கள் உணவாக இருக்கலாம், அது எந்த வகையில் வேணாலும் தர்மங்களாக இருக்கலாம். ஆனால் அது 3ஆம் நாள்ல தான் கொடுக்கணும், 7ஆம் நாள்ல தான் செய்யணும், 40 தான் செய்யணும் அப்படின்னு வச்சிருக்கிறானே. இது விதத் இல்லையா? இது போன்று வழிகெட்ட பாதைகளில், விதத்தான அனாச்சாரமான விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட இல்லாமல் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நாம மரணிச்சிருவோம், நம்முடைய செயல்கள் மரணிக்காது. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நாம் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இந்த செயல், நம்முடைய அமல்கள் நல்ல அமல்களாக இருக்க வேண்டும். அது நிரந்தரமாக நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் வரியை நிறைவு செய்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 29 திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் நடத்தக்கூடிய சமூக பாதுகாப்பு மாநாடு. இந்த மாநாடை திண்டுக்கல் மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மக்களுக்குமே இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக இருக்கிறது. இந்த சங்பரிவார கூட்டம், பாசிச பாஜக என்ன செய்கிறது? இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறதா என்றால் கிடையாது. எத்தனையோ பல குற்றவியல் விஷயங்களில் ஈடுபடுகிறது. முஸ்லிம்களுக்கான அடக்குமுறைகளில் ஈடுபடுகிறது. இந்த பாசிச பாஜக 2014 அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி கொஞ்சமாவது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாடு. இந்த பாசிச பாஜக 2014 நோட்டு செல்லாது என்று அறிவித்தார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, உடனடியாக நீங்க வங்கிகளுக்குள்ள போய் மாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். மக்கள் படாத பாடுபட்டார்கள். அந்த 500 1000 கொண்டு போய் வங்கிகளை கொண்டு போய் செலுத்துவதற்குள்ளார எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை பேர் இறந்து போனார்கள். வெயில் கொடுமையினால் இறந்த பெரியவர்கள் எத்தனை பேர். அந்த வரிசையிலே பெரிய பெரிய நடிகைகள் இருந்தார்களா, அரசியல்வாதிகள் இருந்தார்களா? ஏனென்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்குத்தான் இந்த நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு என்று மோடி சொன்னாரே. அப்ப அதெல்லாம் நடந்ததா? வங்கிகளிலே இறந்தவர்கள் யார்? அப்பாவி பொதுமக்கள். திருமணத்திற்காக காசு வைத்திருப்பவர்கள், மருத்துவ செலவுக்காக காசு வைத்திருப்பவர்கள், இவர்கள் தான் இறந்தார்கள். இது மாதிரியாக 2019 ஜிஎஸ்டியை கொண்டு வந்து
எல்லா விதமான வணிக ஸ்தலங்களையும் மூடக்கூடிய அளவிலே ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார்களா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் திருப்பூரால் எழுந்து நிற்க முடியவில்லை. இந்த வியாபார விஷயம் கம்பெனிகளை இழுத்து மூடுறாங்க. காரணம் என்ன? ஜிஎஸ்டி, கொள்ளை வரிகள், எதற்கெடுத்தாலும் வரி, 18% வரி, 1000 ரூபாய்க்கு 180 ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லா விதமான தொழில்களையும் முடக்கி வைத்திருக்கிறார்களே. அப்போ சமூகத்தை பற்றி இவர்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா? சமூக பாதுகாப்பு மாநாடுன்னு சொன்னா ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூக மக்களுக்கும் தான். எல்லா விதமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்கள், தலித்துகளாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எல்லா சமுதாய மக்களுக்காகவும் தான் இது போன்ற மாநாடுகளை நாம நடத்துறோம். ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம ஏற்படுத்துறோம். நாம ஏற்படுத்தி என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எதுவுமே செய்யாம இருந்தா இன்னும் பல நெருக்கடிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினார்கள். இன்னும் பல்வேறு வகையிலான கலவரங்களையும் வன்முறைகளையும், மாட்டு இறைச்சியின் பெயரால் படுகொலைகள், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடித்து பல மக்களை துன்புறுத்தி அடித்து கொலை செய்வது. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் வட மாநிலங்களில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. புல்டோசர்களால் இடிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது. அப்ப பாதுகாப்பு இருக்கிறதா? அப்ப இந்த சமூகத்துடைய பாதுகாப்பை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. பெஹல்காம் தாக்குதல் நடந்தது. 26 பேர் அப்பாவி மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்களே. பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் தான் சுட்டார்கள் என்று சொன்னார்களே. 200 கிலோமீட்டர் எப்படிப்பா ஒரு தீவிரவாதிகள் எப்படிப்பா உள்ள வந்தான்? வந்தவன் ஆயுதங்களோடு வந்தானே, துப்பாக்கியோடு வந்தானே. சரி, அங்க சுட்டுட்டு போயிட்டானே, அவனை நீ பிடிச்சியா? எதுவுமே செய்யலையே. அப்ப இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லையா? இவர்களுடைய ஆட்சியில் தான் பாராளுமன்ற தாக்குதல் இருந்து, உரி தாக்குதல் இருந்து, ஏராளமான தாக்குதல். அப்ப இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றி கூட இவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை முஸ்லிம்கள் மேல திணிச்சு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, வன்முறைவாதிகளாக ஆக்க வேண்டிய வேளையில் தான் இந்த பாஜக அரசு தொடர்ந்து தன்னுடைய சன்பரிவார ஏவல் கூட்டங்களை தயாரித்து வைத்துக் கொண்டு இது போன்ற வேலைகளை செய்து வருகிறது. அதனால் முஸ்லிம்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு மாநாடு என்பது முக்கியம் என்கின்ற அடிப்படையில் தான் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கு அதிகமாக பாசிஸ்டுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக கொலைகளில் பல இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள். பல கொலைகள், மது கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள் இவைகள்லாம் சர்வ சாதாரணமாக நடந்தேறி வருகிறது. அதனால சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்துதான் இந்த மாநாடை நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதிகமான மக்களை திரட்டிக்கிட்டு திண்டுக்கலுக்கு வாங்க, அல்லாஹ்வுக்காக வாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல வழியில செலவு செய்யுங்க. இந்த மாநாட்டிற்காக மாநில தலைவர் அப்துல் கரீம் அவர்களும் இன்னும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டிமன்றங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்காக அழைப்பு கொடுத்து அன்பான அழைப்பை உங்களிடத்திலே நான் கொடுத்துக் கொண்டு இந்த 2ஆம் முறையை நிறைவு செய்ய